ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் சக்ஸஸ் ப்ரீட்ஸ் கான்ஃபிடென்ஸ். பெரில் மார்க்கம். சக்ஸஸ் ப்ரீட்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னது? வெற்றி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, வெற்றி தன்னம்பிக்கையை கொடுக்கிறது அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். நம்ம பெறுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் நம்மளுக்கு நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு உதவுகிறது. நீங்கள் பெறுகிற வெற்றி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண முடியும். யூஸிங் தி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் ஆஸ் தே ஹேப்பன். அதாவது ஒரு செயல் தற்போது நடைபெறுகின்ற ஒரு செயலை ஐஎன்ஜி ஃபார்ம் வச்ச வேர்போட சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும், உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மை சேர்த்து அதை நம்ம தற்போது இந்த நிமிடத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியை குறிப்பதற்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் அப்ராப்ரியேட்லி. எந்தெந்த சூழ்நிலையில் ப்ரெசன்ட் கண்டினியூஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையில் கரெக்டாக உங்களால் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது அப்ளை ரூல்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் டு மேக் அ சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு வாக்கியத்தை கரெக்டாக ரூல்ஸை அப்ளை பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும், உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், உங்களால் உருவாக்க முடியும். அடுத்தது யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இன் இன்டராகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை இன்டராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம், நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி ஒரு கேள்வி வாக்கியத்தை உங்களால் உருவாக்க முடியும். அடுத்தது ஒரு எதிர்மறை வாக்கியத்தை உங்களால் உருவாக்க முடியும். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேர்ப்ஸ்க்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்புக்கும் எப்படி வித்தியாசம் என்ன இருக்குது, எந்த சூழ்நிலையில் இந்த 2 டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த லெசனுடைய ஆப்ஜெக்டிவ். ஏற்கனவே நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்டோம். அதில் எப்படி எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்லைடை பாருங்கள். த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் த ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் இஸ் யூஸ் டு டெல் அபவுட் வாட் எவர் ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ற இந்த டென்ஸ் எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எந்த ஆக்ஷன் நடைபெறுகிறதோ அதை குறிப்பதற்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு டைம் லைன் மாதிரி. பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் நடுவில் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தை குறிக்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது, ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கிறது. இதில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற நிலைமை, இந்த நிமிடத்தில் இருக்கிற நிலைமை, இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம், இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, நடக்கிற நிகழ்ச்சி. இதில் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கீழே நம்ம மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு செயல் ப்ரெசன்ட் டென்ஸில் தற்போது நடைபெறுகிறது, தற்போது ஆரம்பிக்கிறது.
இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஆரம்பித்து அது வந்து தொடருது பாருங்கள், ஃப்யூச்சர் கிட்ட போகுது, கொஞ்சம் தூரம் கண்டினியூ ஆகுது, அந்த செயல் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் அந்த செயல் வந்து நின்று போயிருப்பது கிடையாது, முடிந்து இருப்பது கிடையாது. அந்த செயல் முடிஞ்சிருக்காது, அது நடைபெற்று கொண்டு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நடைபெறும். அது முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது ஃப்யூச்சர் கிட்ட அது போகும், எப்போ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அது நிகழ்காலத்தில் ஆரம்பிக்கும், அது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி முடிவு பெற்று இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு செயல் நடைபெறும் பொழுது அதை குறிப்பதற்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடு பாருங்கள், எனி டெம்பரரி ஆக்ஷன் and or any incomplete action is expressed in the present continuous tense. It is also known as present progressive tense. அதாவது எந்த ஒரு டெம்பரரி அப்படின்னாக்கா தற்காலிகமாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, அதாவது தற்காலிகமாக நடைபெறுகின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது அந்த ஆக்ஷன் வந்து முடிவு பெறாமல், அந்த செயல் வந்து முடிவு பெறாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயலை நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம், எழுதலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே டென்ஸை தான் குறிக்கும். இந்த ஸ்லைடு பாருங்கள், the verb in the present continuous tense is made of two parts. The present tense form of verb to be is, am, or. ing affixed to the base verb. அதாவது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். அதில் வந்து இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த பி வேர்ப் இருக்கு இல்லைங்களா, இஸ், ஆம், ஆர், அது ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்தது அந்த வேர்பு கூட நம்ம ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துருப்போம், அது இரண்டாவது பகுதியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பி வேர்ப்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிற பி வேர்ப்ஸ் இஸ், ஆம், ஆர், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று அந்த சென்டென்ஸில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடிய வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம சேர்த்துருப்போம். இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்ஸை நம்ம உருவாக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடில் தி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது அஃபர்மேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேர்மறை வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் டு பி வேர்ப்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய பி வேர்ப்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ், ஆம், ஆர், அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ப்ளஸ் பேஸ் வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு கூட நம்ம ஒரு ஐஎன்ஜியை நம்ம சேர்ப்போம். அதாவது V1 அப்படின்னு சொல்லுவோம், வேர்ப் ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த V1 கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்ப்போம். அதுதான் வந்து இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இதில் பாருங்கள், ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் டு பி வேர்பு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் குறிக்கக்கூடிய பி ஃபார்ம் வேர்ப் தான் வந்து இஸ்ஸு. அடுத்தது சிங் அப்படின்றது V1 அல்லது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு, அது கூட நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜியை சேர்க்குறோம். அப்போ இந்த முழுமையான சென்டென்ஸ் வந்து ஷீ இஸ் சிங்கிங். உங்களுக்கு இது சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வந்து எப்படி கேள்வி கேட்கலாம். இதில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த டு பி வேர்ப் வந்து முதல்ல வந்துடணும், ப்ளஸ் சப்ஜெக்ட் வரணும். அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணும் போதே கேள்வி கேட்கும்பொழுது அந்த பி வேர்ப் வந்து முதல்ல வந்துடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் வந்து பி வேர்ப் முதல்ல வரணும், அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து கொஸ்டின் மார்க்கோடு நம்ம முடிக்கணும். இதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பி வேர்ப் முதல்ல வர்றது இஸ் வந்துடுது, ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட் அது அடுத்ததாக வருது, அடுத்தது சிங் அப்படின்றது வேர்ப், அது கூட நம்ம ஒரு ஐஎன்ஜி போடுறோம், கொஸ்டின் மார்க்கோட இந்த கேள்வியை நம்ம முடிக்கிறோம். அப்போ இஸ் ஷீ சிங்கிங் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இந்த ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் வந்து, அதாவது அந்த டு பி வேர்ப் வந்து இஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
அப்போ வந்து நம்ம அதுக்கு வர வேண்டிய அந்த இஸ் அப்படின்ற பி வேர்பை முதல்ல போட்டு சப்ஜெக்ட் ஷீ அப்படின்றத ரெண்டாவது போடுறோம். அடுத்தது வேர்பு சிங் அப்படின்றத போட்டு அது கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்க்குறோம். கடைசியாக கேள்விக்குறியோட இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம முடிக்கிறோம். அப்போ இஸ் ஷீ சிங்கிங் அப்படின்றது தான் கேள்வி வாக்கியம். இந்த கேள்வி வாக்கியத்தில் நம்ம போடுற பி வேர்ப் வந்து முதல்ல வரணும், அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மோட முடியணும், கேள்வி வாக்கியத்தோடு நம்ம அதை முடிக்கணும். அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது எதிர்மறை வாக்கியம் எப்படி வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம உருவாக்கலாம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டு பி வரணும், அடுத்தது ஒரு நாட் வரணும். ஏன்னா இது வந்து ஒரு எதிர்மறை வாக்கியம், அதை குறிப்பதற்காக நம்ம ஒரு நாட் போடணும். அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டு பி ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறது ஷீ அப்படின்றது. ஷீ பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்ப் வந்து இஸ். ஷீ இஸ் போட்டுட்டோம். அடுத்தது இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நம்ம வந்து ஒரு நாட் போடுறோம். அடுத்தது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் வந்து சிங், அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்குறோம், சிங்கிங். இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஷீ இஸ் நாட் சிங்கிங். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியத்தை உருவாக்குவதற்கு ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எப்படி நம்ம உருவாக்கலாம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி உருவாக்கலாம், அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம உருவாக்கலாம், அதற்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன. இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ரூல்ஸ் டு மேக் தி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இந்த ஒரு பேஸ் வேர்பு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா. சில ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த வேர்பை வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்மாக நம்ம மாற்ற முடியும். ஆட் ஐஎன்ஜி டு த பேஸ் வேர்பு. ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னாக்கா, சில வேர்பு கூட வெறும் ஐஎன்ஜியை மட்டும் நம்ம சேர்த்து அப்படியே ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பை உருவாக்கிடலாம். அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, எந்த மாற்றமுமே நம்ம இதில் செய்ய வேண்டாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், க்ரையிங். க்ரை அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அது கூட நம்ம ஒரு ஐஎன்ஜி சேர்க்குறோம், க்ரையிங். ப்ளே அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், பிளேயிங். சே அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், சேயிங். கோ அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், கோயிங். வாக் அப்படின்றது வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், வாக்கிங். ஜம்ப் அப்படின்றது வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், ஜம்பிங். இது மாதிரி தான் சில வேர்ப்ஸ் வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜியை மட்டும் சேர்த்தா போதும், அதில் எந்த மாற்றமுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, அது வந்து கண்டினியூஸ் வேர்பாக மாறிடும். இது வந்து ஒரு ரூல். அடுத்தது பாருங்கள், ஃபார் வேர்ப்ஸ் எண்டிங் இன் இ ரிமூவ் த இ அண்ட் ஆட் ஐஎன்ஜி. சில வேர்ப்ஸ் வந்து அந்த வேர்ப் முடிகிற கடைசி எழுத்து வந்து ஈல முடியும். அந்த மாதிரி ஈல முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம அந்த ஈயை எடுத்துட்டு அது கூட ஐஎன்ஜியை சேர்த்தாக்கா அது கண்டினியூஸ் ஃபார்மில் மாறிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைட், டேக், ஸ்மைல், கம், லிவ், கிவ். இது எல்லாமே வந்து இ அப்படின்ற லெட்டரில் முடியுது. கவனிக்கிறீங்களா? இந்த ஈயை நம்ம எடுத்துடணும், ஒரு ஐஎன்ஜியை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸில் மாறிடும். பாருங்கள், அப்போ ரைட் அப்படின்ற வேர்பு கூட அந்த ஈயை நம்ம எடுத்துட்டு ஒரு ஐஎன்ஜியை சேர்க்குறோம், ரைட்டிங் ஆகிடுது. டேக் அப்படின்ற வேர்ப்லேருந்து ஈயை எடுத்துடுறோம், ஒரு ஐஎன்ஜியை சேர்க்குறோம், டேக்கிங் ஆகிடுது. ஸ்மைல் அப்படின்ற வேர்புலேருந்து ஒரு ஈயை எடுத்துடுறோம், ஐஎன்ஜியை நம்ம சேர்க்குறோம், ஸ்மைலிங் ஆகிடுது. அடுத்தது பாருங்கள், கம்லேருந்து ஈயை எடுத்துடுறோம், ஐஎன்ஜியை சேர்க்குறோம், கம்மிங் ஆயிடுச்சு. லிவ் அப்படின்ற வேர்ப்லேருந்து ஈயை எடுத்துட்டோம், ஐஎன்ஜியை சேர்க்குறோம், லிவிங் ஆயிடுச்சு. கிவ் அப்படின்ற வேர்ப்லேருந்து ஈயை எடுத்துடுறோம், ஐஎன்ஜியை சேர்க்குறோம், கிவிங் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் சில வேர்ப்ஸில் வந்து இருக்கிற கடைசியில் இருக்கிற ஈயை எடுத்துடணும், ஈயில் அந்த வேர்பு முடியுது அப்படின்னாக்கா அந்த ஈயை எடுத்துடுறோம், ஐஎன்ஜியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது கண்டினியூஸ் ஃபார்மில் மாறிடும். இது வந்து ரெண்டாவது ரூல். முதல் ரூல் வந்து அந்த வேர்பு கூட அப்படியே நம்ம ஐஎன்ஜியை சேர்த்துக்கிட்டோம், அது கண்டினியூஸாக மாறிடுச்சு. ரெண்டாவது ரூலில் வந்து அந்த வேர்பு வந்து கடைசியில் ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த வார்த்தையில் இருக்க ஈயை எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு ஐஎன்ஜியை போட்டுடுறோம், அப்போ அது கண்டினியூஸில் மாறிடுச்சு. மூணாவது ரூல் பாருங்கள், ஃபார் வேர்ப்ஸ் எண்டிங் இன் எல் ஆட் எல் ப்ளஸ் ஐஎன்ஜி.
அந்த மாதிரி எல்ல வந்து அந்த வேர்ப் முடியுது அப்படின்னாக்கா ஒரு எல்லை நம்ம சேர்த்துக்கணும், கூட ஒரு ஐஎன்ஜியை போடணும். கவனமாக பாருங்கள், அந்த வேர்பு எல்ல முடிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் ஒரு எல் அது கூட சேர்த்து ஐஎன்ஜியை சேர்த்திங்கனாக்கா கண்டினியூஸ் ஃபார்மில் மாறிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கேன்சல், எக்ஸல், இம்பெல், ட்ராவல். இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து எல்ல முடியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது கூட இன்னொரு எல்லை சேர்க்கணும், கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து கண்டினியூஸில் மாறிடும். அப்போ கேன்சல் அப்படின்றது கூட நீங்கள் ஒரு எல் போடுறீங்க, ஐஎன்ஜி போடுறீங்க, அப்போ அது கேன்சலிங் அப்படின்னு மாறிடுச்சு. எக்ஸல் அப்படின்ற வேர்பு கூட நீங்கள் ஒரு இன்னொரு எல்லை சேர்க்குறீங்க, ஐஎன்ஜியை சேர்க்குறீங்க, அப்போ அது வந்து எக்ஸலிங் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது இம்பெல் அப்படின்ற வேர்பு கூட நீங்கள் ஒரு எல் போடுறீங்க, ஐஎன்ஜியை சேர்க்குறீங்க, இம்பெல்லிங் அப்படின்னு மாறிடுச்சு. ட்ராவல் அப்படின்ற வேர்பு கூட நீங்கள் ஒரு எல் போடுறீங்க, ஐஎன்ஜியை சேர்க்குறீங்க, ட்ராவலிங் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அந்த வேர்ப் வந்து கடைசியில் எல் அப்படின்ற லெட்டரோட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு எல்லை சேர்க்கணும், ஐஎன்ஜியை சேர்த்திங்கன்னா அது கண்டினியூஸ் ஃபார்மில் மாறிடும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அதர் ஃபார்ம்ஸ். சில மீதி ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், ரப் அப்படின்னு பியில் முடியுது, ரப்பிங் அப்படின்னு நம்ம இன்னொரு பியை சேர்த்து ஐஎன்ஜி போடுறோம். மாப், எம்ஓபி, மாப் அப்படின்னு முடியுது, அது கூட இன்னொரு பியை நம்ம சேர்க்குறோம், ஐஎன்ஜி சேர்த்தா மாப்பிங் ஆகிடுது. அடுத்தது லை, எல்ஐஇன்னு வருது, ஆனால் நம்ம வந்து எல்ஒய் ஐஎன்ஜி அப்படின்னு போடுறோம். ஐஇயை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஒய் சேர்க்குறோம், ஐஎன்ஜி போடுறோம். அடுத்தது டிஐஇ அப்படின்னு வருது, அதில் ஐஇயை எடுத்துடுறோம், டிஒய் ஐஎன்ஜி அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த மாதிரியெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வேர்பை மாற்றுறதுக்கு. இந்த ரூல்ஸை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த வேர்ப்ஸை கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும். சரி, ஒரு சென்டென்ஸில் வந்து அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு சில சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அதாவது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னாக்கா அதை குறிக்கக்கூடிய வார்த்தை என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா பாருங்கள், அட் த மொமெண்ட், நவ், ஜஸ்ட் நவ், ரைட் நவ், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை வந்து அங்கே இருக்கும், அந்த சென்டென்ஸில் இருக்கும். அட் த மொமெண்ட் இருக்கும், நவ் இருக்கும், ஜஸ்ட் நவ், ரைட் நவ். இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் அந்த வாக்கியத்தில் இருந்துச்சுனாக்கா அது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற செயலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் நவ், அதாவது இதுவும் அதே தான் இல்லைங்களா? தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு அட் த மொமெண்ட் நவ். அடுத்தது பாருங்கள், ஆக்ஷன்ஸ் டெபிக்டிங் கரண்ட் ட்ரெண்ட் டேக்கிங் பிளேஸ் ஃபார் அ கிவன் டைம் பீரியட் டெம்பரரி சிச்சுவேஷன். அதாவது இந்த ஆக்ஷன் வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டை குறிக்குது, ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் வந்து இது நடக்குது, அது வந்து ஒரு டெம்பரரி சிச்சுவேஷனை குறிக்கிறது. அப்படின்னாக்கா அதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு பார்த்தோன்னா திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர் அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா இது வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டை குறிக்கிற ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து டெம்பரரி சிச்சுவேஷனை குறிக்கிற ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸை குறிக்கக்கூடிய இந்த க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஆக்ஷன்ஸ் பிளான்ட் இன் த நியர் ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தில் நடக்கும் அந்த ஆக்ஷன், ஆனால் நம்ம முன்னவே பிளான் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த மாதம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம முதல்லையே பிளான் பண்ணி வச்சுட்ருப்போம். அடுத்த மாதம் இந்த தேதியில் நம்ம இந்த பஸ்ஸை பிடிச்சோ இல்லை இந்த ட்ரெயின்லேயோ நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி பிளான் பண்ண ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அதை வந்து நம்ம இப்போவே அந்த நிகழ்ச்சி எதிர்காலத்தில் நடைபெற போகிறதா இருந்தாலும் இப்போ நம்ம அதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை குறிக்கும் பொழுது அதுக்கு என்னென்னலாம் க்ளூவேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், அட் நைட், நைட், டு நைட், டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், மந்த், இயர், செஷன், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைங்க வந்து அதில் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய க்ளூ வேர்ட்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள், சம் ஆக்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஈவன் இஃப் தே ஆர் ஹேப்பனிங் இன் எனி ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் டிஸ்கஸ்ட் above. This is when these are actions happening but we can't see somebody really doing it. Abstract verbs, possession verbs and emotion verbs are rarely used in
த கண்டினியூஸ் டென்சஸ். அதாவது சில வேர்ப்ஸை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது எந்த காலத்தில் நடைபெறுகின்ற செயலாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அந்த மாதிரி வேர்ப்ஸ் என்னென்னத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வேர்பாக இருக்கும், அல்லது பொசஷன் வேர்ப்ஸாக இருக்கும், அல்லது எமோஷன்ஸை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் சென்சஸ் அண்ட் ரிசெப்ஷன். அதுக்கு பாருங்கள் டேஸ்ட், ஸ்மெல், see, hear, feel. இந்த வேர்பெல்லாம் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி பயன்படுத்த முடியாது. டேஸ்டிங், ஸ்மெல்லிங், சீயிங், ஹியரிங், ஃபீலிங் இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அடுத்தது பாருங்கள் ஒப்பீனியன் வேர்ப்ஸ். அஸ்யூம், பிலீவ், ஃபீல், டவுட், கன்சிடர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள் மென்டல் ஸ்டேட். ரெக்கக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர், மீன், நோட்டீஸ், ஃபர்கெட், நோ, இமேஜின் இந்த மாதிரி வேர்ப்ஸ் கூடலாம் நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜியை யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது இமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ். ஹேட், ஹோப், லைக், லவ், ஃபியர், டிஸ்லைக், என்வி, வாண்ட், விஷ், ப்ரிஃபர், ரெக்ரெட், மைண்ட் இந்த மாதிரி எமோஷன்ஸ், அடுத்தது நம்மளுடைய ஆசைகள் இதை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸை நம்ம வந்து ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஹேட்டிங், ஹோப்பிங், லைக்கிங், லவ்விங், ஃபியரிங், டிஸ்லைக்கிங், என்வியிங், வாண்டிங், விஷிங், ப்ரிஃபரிங், ரெக்ரெட்டிங், மைண்டிங் இப்படியெல்லாம் இந்த வேர்பை நம்ம ஐஎன்ஜி போட்டு மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்தெந்த வேர்பெல்லாம் ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஒப்பீனியனை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸ், அடுத்தது சென்சஸ் அல்லது ரிசெப்ஷன் அதை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸ், அடுத்தது வந்து மென்டல் ஸ்டேட் நம்மளுடைய மனநிலை அதை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸ், அடுத்தது வந்து எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேர்ப்ஸை ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ண கூடாது, முடியாது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறோம், அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், பாசிட்டிவ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர், நெகட்டிவ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர், இன்ட்ராகேட்டிவ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர், அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் அந்த ஸ்பெல்லிங்கை வந்து எந்தெந்த ரூலில் வந்து மாறும், எந்தெந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சாதாரண வேர்பை பேஸ் ஃபார்மில் இருக்கிற வேர்பை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேர்பாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது எந்தெந்த வேர்பு கூடலாம் நம்ம ஐஎன்ஜியை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேர்பாக மாற்றி யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அந்த சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூறிய என்னென்னா சிக்னல் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.